என்னங்க ஏந்திரிங்க. எதுக்காக தானே நிக்கிற? ஆமாங்க. காபி சாப்பிடுங்க. மங்களம், மகாலட்சுமி மாதிரி இருக்கிற, உன்னை கையெடுத்து கும்பிடலாம் மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இந்தாங்க. என் பொண்டாட்டி கூட என்னை இப்படி கவனிக்கவே மாட்டேங்கிறா. உன் முகத்துல முழிச்சான்னு வச்சுக்க, அன்னைக்கு பூரா எனக்கு யோகம் தான். ஆனா அந்த பாக்கியம் தான் தினம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன, 50 காணி நிலத்தோட வாங்க, அதுக்கப்புறம் தினம் யோகம் தான். 50 காணி என்ன, அதுக்கு மேலையும் வச்சிருந்தவன் தான். ஏதோ உழுகிற இடம் வேறங்கிறதுனால எல்லாம் பறி போயிருச்சு. இருக்கிற கொஞ்சம் மான மரியாதையை வச்சுக்கிட்டு இந்த ஊருக்கு தலைவரா இருந்துட்டு இருக்கிற. பலவளன் ராத்திரி பூரா பேசுறது பார்த்தாதா? சீக்கிரம் கிளம்புங்க, ஆளாள சுந்தரம் வர நேரம் ஆச்சு. ஐயோ, ஆளாள சுந்தரமா? ஏமா இத முதல்ல என்கிட்ட சொல்லவே இல்லை நீ? ஏன், நான் தான் அந்த ஆள் தயவுல இந்த ஊர்ல பழப்பு நடத்திட்டு இருக்கேன், பயப்படுறேன். நீங்க அலறீங்க. நம்ம கனெக்ஷன் அந்த ஆளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, நீ இருக்கிறதுனால நான் இங்க வர்றேன். நீ இல்லன்னா நான் எங்கம்மா போறது? ஆனன்ன பொன்னன்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரி நந்தா நீயும் 10 மாசம். செனப்பணி மாதிரி தோங்குற மணி என்னாச்சு? 9. உன்னை கேட்ட தேங்க்யூ கம்ஸ் அகைன். அப்படின்னா நன்றி மீண்டும் வருக. ஆளாள சுந்தரத்துக்கிட்ட இருந்து மீண்டன்னா நான் மறுபடியும் வர்றேன். என்னங்க இல்லங்க, ஸ்டாப்யா. என்னங்க செயினை மறந்துட்டு போறீங்க? மங்களம், உன்ன மாதிரி தொழில சுத்தமா இருக்கிற ஒரு பொம்பளைய என் ஆயுசிலேயே நான் பார்த்தது இல்ல. தொழில் சுத்தமா இருந்ததுனாலதான் எங்க பாட்டி காலத்துல சுத்துப்பட்டி 8 ஜமீனையும் வளைச்சு போட்டா. அவங்க அம்மா காலத்துல 10 பட்டி பஞ்சாயத்து தலைவர்களையும் வளைச்சு போட்டா. இப்ப எங்க அக்கா காலத்துல 8 வரைக்கும் எல்லா எம்எல்ஏ வளைச்சு போட்டா. அப்போ உன் பொண்ணு காலத்துல எம்பி மினிஸ்டர் வரைக்கும் பாய்வான்னு சொல்லு. நாங்க ஃபாரின் லெவல்ல போலான்னு இருக்கிறோம். சரி போறேன். இல்லங்க, இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறாங்கறீங்க. போயிட்டு வரேன் சொல்லுங்க. போயிட்டு வர்றேன். வாங்க போயிட்டு வாங்க. வாங்க. இறங்கையா. உன் மேல பாசத்தை ரொம்ப புளியறாரு சொல்லு. வாங்க. வர்றேன். கீர்த்தனா, கீர்த்தனா, அவ எங்க வீட்டுல இருப்பா. ஓம் பொண்ணாச்சே, இந்நேரம் அவ எங்க சுத்திக்கிட்டு இருக்காளோ? எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகல, எங்க அம்மாவுக்கு கஷ்டம். அங்க பிரதர்ஷனம் பண்றதா வேண்டிட்டு என்ன பண்ண சொன்னா நான் பண்ணிட்டு இருக்கேன். நோக்கு என்னடி கஷ்டம், நீ என்னத்துக்கு பண்ணிட்டு இருக்க? இந்த வருஷம் பரீட்சையில பாஸ் பண்ணணும்னு வேண்டிண்டியா? தீபாவளிக்கு அம்மா வைர நெக்லஸ் வாங்கி தரணும்னு வேண்டிண்டியா? நோக்கு நல்ல புருஷன் அமையணும்னு வேண்டிண்டியா? அந்த நினைப்பெல்லாம் தான் நோக்கு வராதே. என்ன நீதான் இன்னும் சமையவே இல்லையே. நீ சீக்கிரம் வயசுக்கு வந்தானே வேண்டிண்ட. நான் வயசுக்கே வரக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்கேன். வாழ்க்கையில எந்த பொண்ணும் தனக்கு இது வேணும் அது வேணும்னு வேண்டிப்பா. ஆனா ஒரு பொண்ணு தான் வயசுக்கே வரப்படாதுன்னு வேண்டிக்கிறது நீயா தாண்டி இருப்ப. ஆமா லட்சுமி, பொண்ணு பூ மாதிரின்னு எதுக்கு சொல்லுவாங்களோ தெரியல. ஆனா என் விஷயத்துல இந்த பூ நாளைக்கே பூக்கும்னு எங்க அம்மா நேத்தி அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க. நான் வேண்டிக்கிறதெல்லாம் எங்க அம்மா மாதிரி கேவலமா வாழாம ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான். அப்பா மணி அடிக்குது. மணி அடிக்கிறது ஆண்டவன் இல்ல, எங்க அண்ணன் மணிதான் அடிக்கிறான். மணி வா. மகாதேவி ச வித்மஹே புத்திர பத்னி ச தீமஹே தன்னோ கௌரி பிரச்சோதயாத். வாங்கோ. நல்லா இருக்கல? செத்த தள்ளுங்க. சீக்கிரமே விவாக பிராப்தி ரஸ்து. என்னடா மணி தேங்காய் பெருசா இருக்கு. அபிஷ்டு வாய மூடி தாத்துக்கு போ, வந்து சொல்றேன். இந்தாங்க. என்னையா அது? தேங்காய்ண்ணா. அது தெரியுதுண்ணா. எங்க வீட்டு மரத்துல காய்ச்ச தேங்காய் எவ்வளவு பெருசு தெரியுமா? அத அர்ச்சனை பண்ண கொடுத்தா அதுக்குள்ள சின்ன தேங்காய மாத்தி புட்டிய. ஏன் அவனுக்கு இந்த சின்ன புத்தி, இந்த சின்ன வயசுல திருட்டு புத்தி? உன் தங்கச்சி எப்படி பெரிய தேங்காய் வந்ததுன்னு கேட்டப்பே நினைச்சேன். எங்க கண்ணு முன்னாடியே வீட்டுக்கு பார்சலா இப்படி கேவலமான புத்தியை வச்சுக்கிட்டு நீ அர்ச்சனை பண்ணா நாங்க வேண்ட காரியம் எப்படியா உருப்படும்? பாத்தேலா தேங்காய் அழுகி இருக்கு, பாத்தேலா? அந்த அழுகின பெரிய தேங்காய் தான் நீங்க அர்ச்சனைக்கு கொடுத்தது. பட்டு வேஷ்டி சகிதமா குடும்பத்தோட வந்ததை பார்த்து நீங்க ஏதோ சுபகாரியத்துக்கு போறீங்கன்னு தெரிஞ்சுட்டேன். அந்த நேரத்துல நீங்க கொடுத்த தேங்காய் அழுகி போயிடுதுன்னு சொன்னா
மனசு கஷ்டப்படுமேன்னு தான் என் தங்கச்சி விரதம் இருந்து அங்க பிரதட்சணை பண்ணி அர்ச்சனை கொடுத்த தேங்காவை உங்களுக்கு கொடுத்துட்டு ஆத்துக்கு போய் சமாளிச்சுக்கலாமேன்னு அழுகின தேங்காவை அவளுக்கு கொடுத்துட்டேன். தப்பாண்ணா? இதுக்கு போய் என்ன கண்ட மாதிரி பேசுறேலே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் கோபத்துல கேட்கல, சும்மா கேட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி ஐயரே, போச்சுக்காத. இந்த 2 ரூபாய் வச்சுக்க. நேக்கு வேண்டாம், அதை உண்டியில போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு போங்க. போற காரியம் நன்னா நடக்கும். நீ இப்படி பயந்துட்டே இருக்கிறனால தான் உனக்கு எல்லாரும் ஏய்க்கிறா. உன்னை அண்ணன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா. பேசாம ஆத்துக்கு போடி. ஆமா. என்ன மணி? வாங்க வாங்க, நல்லா இருக்கேல? யார் பேருக்கு அர்ச்சனை? வழக்கம் போல அம்பாள் பேருக்கு தானே? முரட்டுத்தனத்துக்கும் அளவே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா 4 பேரை போட்டு இப்படி காட்டுறான். என்ன மாதிரி வந்தா அந்த ஒரு நாட்டம் மாதிரி. ஐயோ அண்ணா, பெரிய அண்ணன் அங்க கோவில் அவ்வளவு நல்ல அண்ணனை வச்சுக்கிட்டு இந்த ரவுடியை அண்ணன் கூப்பிடுறியே. எங்க அண்ணன் ஒருத்தர் அடிச்சார்னா அவன் கண்டிப்பா தப்பு பண்ணிருப்பான். ஆமா. இந்த கன்றாவில நீயே பாரு, நான் வரேன். வேண்டாம் மருது, பாவம் விட்டுடு. எந்திரிச்சு ஓடண்டா. அப்பா, நம்ம ஆள் பொழைச்சிட்டாயா? வேடிக்கை பார்த்தாச்சு, வாங்க போலாம். வாங்க வாங்க. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, அந்த ஐயர் பைய வார்த்தைக்கு இந்த மருது பையன் எப்படி கட்டுப்படுறான்? அது சின்ன வயசுல இருந்து அவங்களுக்குள்ள அப்படியே சிநேகிதமா. என்னைக்குதான் இந்த ஐயர் பயலுக்கு புத்தி வந்து அந்த மருதோட பழகிறத விட போறானோ. ஏன்டா நோக்கி இப்படி கோவம் வர்றது? எதுக்காக அவன் அப்படி போட்டு அடிச்ச? சரி சரி, அவன் ஏதாவது தப்பு பண்ணிருப்பான், புரியுது. அதுக்காக இப்படியா? பின்ன எப்படியா? அண்ணனையும் உன்ன மாதிரி பயந்துட்டு இருக்க சொல்லியா? அண்ணா, you very much correct. Carry on. ஆமா, உன்னை கஷ்டப்பட்டு +2 வரைக்கும் படிக்க வச்சதுக்கு இப்படி யாருக்கும் புரியாம பேசுன்ற. மணி, நோக்கு புரியலங்கிறதுக்காக நான் இங்கிலீஷ்ல பேசாம இருக்க முடியுமோ? ஏய், இப்போ என்ன அடிச்ச? அவன் கூட பிறந்தானே தானே, அவனை போய் மரியாதை இல்லாம மணி மணின்னு கூப்பிடுற. ஏய் அங்க பாடா மருதுடா. பாபா அப்படி ஒதுங்கிடலாம். எங்க ஆத்துல எல்லாம் அப்படித்தான். என்ன உங்க ஆத்துல குளத்துல கொன்னுடுவேன். ஐயோ, நான் உன்னை அண்ணான்னு கூப்பிடுறதுல நியாயம் இருக்கு. எப்படி பயந்து ரோடுறா பாத்தியா? இது வேஸ்ட். இது அண்ணான்னு கூப்பிட்டா போறவா திரும்பி வந்து நன்னா இருக்கியான்னு தடவிட்டு போவா. அதனால நீ தான் எனக்கு அண்ணா, நான் உன்னதான் அண்ணான்னு கூப்பிடுவேன். இப்படி வாய் நிறைய நான் அண்ணன் கூப்பிடுற, நான் உனக்கு என்னதான் செய்ய போறேன்னு தெரியல. போ. ஏண்டா அப்பா, நோக்கு ஒண்ணும் ஆயிடலையே. பையன் யாரண்டையோ தகராறு பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா, அதான் ஓடி வந்தேன். நான் யாருக்கிட்டையும் தகராறு பண்ணலையேம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகல, பயப்படாத. மணி, சரி. ஏமா யாரோ சொன்னாலும் இப்படி ஓடி வரியே? அப்படியே அடித்தடியில இறங்கினாலும் அண்ணன் தான் இந்த விஷயத்துல வள்ளலாச்சே. இது வரைக்கும் கொடுத்துட்டு வந்திருக்கே தவிர அதுக்கு வாங்க பழக்கம் இல்லைன்னு நோக்கு தெரியாதோ? ஏய் வாண்டு, சும்மா இருக்க மாட்டா? அம்மா சமைச்சாச்சா? நான் இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் சாப்பிட போறேன். அம்மா இப்படி. ஏய் எங்கடா ஓடுற? ஆத்துக்கு தான். நீ வரதுக்குள்ள நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். நீ வந்தாதான் எனக்கு ஒண்ணும் கிடைக்காது. அடிங். இல்ல நானும் வரேன். நிக்க மாட்டேன். அது போய் தான் நிப்பேன். வாத்து. நீ பாத்து உள்ள வரடா. பணம் எவ்வளவு வச்சிருக்க? மாட்டேன். சத்தியமா நீ சாராயம் குடிக்கிறதுக்கு நான் காசு தர மாட்டேன். ஏன் இன்னைக்கு நீ சம்பாதிக்கலையா? ஆமா, இன்னைக்கு வண்டி பாரு எதுவும் கிடைக்கல. அப்ப வெறுமனே எங்க ஆத்துல வந்து சாப்பிட்டுட்டு போய் பாடு. அதுதானே முடியாது. ஏன் முடியாது? ஏன்டா முடியாது? நம்ம நினைச்சா எல்லாம் முடியும், எல்லாத்தையும் மறக்கவும் முடியும். நான் ஒண்ணும் சொல்லலையே, உன் இஷ்டம். ஆனா காசு மட்டும் தர மாட்டேன். ஏன் எங்களுக்கு கடன் தர மாட்டானா? எத்தனை நாள் தான் கொடுத்துட்டு இருப்பான்? இப்படி போனா கொடுப்பான். இப்படியே போனா கண்டிப்பா கணக்கு கொடுப்பான். நெல்லு ஏமங்கலம் தொடப்பத்தை எடுத்துட்டு போறியா, கடையவே கூட்ட போறியா? இல்ல, கணக்க கூட்ட போறேன். தொடப்பத்தை புஞ்ச மாதிரி தலையில வச்சுட்டு போறா,
குடிக்காம ஒரு நாளைக்கு கூட இருக்க முடியாது. கடன் வாங்கி குடிப்பாரு. சின்ன சின்ன இல பின்னி பின்னி வரும் சித்திரக்கை தரு சேலை எட்டு நம்ம தென்னாட்டில் என்னாலும் கொண்டாடும் சேலை எட்டி தையறையத்தனத்தா தையறையத்தனத்தா. ஓம் விநாயகாய நமக, ஓம் குஹாய நமக, ஓம் சுப்பிரமணியாய நமக, ஓம் தாட்சாயணி நமக, ஓம் அம்பிகாய நமக, ஓம் வக்ரதுண்டாய நமக, ஓம் சூர்பகர்ணாய நமக, ஓம் மகா கணபதி பூஜாம் சமர்ப்பயாமி. குடிக்காம இருக்க முடியாது, இருந்தாலும் படுக்க முடியாது. படுத்தாலும் சாமி. பேரு சுந்தரம், கஷ்ட நட்சத்திரம், அஷ்ட நட்சத்திரம், சிவகோத்திரம். அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்களேன். தலைவரையா, இது கோயில் இல்ல, சாராய கடை. நான் இப்ப குருக்கள் இல்ல, மருதோடைய ஃப்ரெண்டு மணி. அதான் இங்க நின்னு இருக்கேன். ஓ, மருது கூட சேர்ந்து வந்தியா நீ? ஏன் ஐயரா இப்படி அவன் கூட சேர்ந்து கெட்டு போற? நீங்க எல்லாம் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரலாமா? அவன் கூட சேர்ந்ததுனால ஊருக்குள்ளார உன்னை பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? யாரு என்ன பேசினாலும் நீக்கு அதை பத்தி கவலை இல்ல. சின்ன வயசுல என் பூனலை புடிச்சு இழுத்து கலாட்டா பண்ணவாளையெல்லாம் அடிச்சு துரத்துட்டு நேக்கு ஆதரவு கொடுத்தானே. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க 2 பேர் இல்ல, ஒருத்தராதான் வழங்கிட்டு இருக்கோம். எங்களை யாராலையும் பிரிக்க முடியாதுண்ணா. அதனால தான் சொல்றேன், மருது மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்க முடியுமா? அவனை போய் கோச்சுக்கிறியா ஐயர? நாளைக்கே உனக்கு 1ன்னு வச்சுக்க, அவனுக்கு 2, அவனுக்கு 2ன்னு வச்சுக்க, உனக்கு 7, உனக்கு 7ன்னு வச்சுக்க, அவனுக்கு 1. என் மேத்தமெட்டிக் தப்பாது முதலியாரு. அண்ணா, நீங்க வேட்டி சட்டியை சரியா போட்டு இருக்கும் போதே தெரியுதுண்ணா. தண்ணி அடிக்கல, வேண்டாம். அடிச்சா கரெக்டா பேசுவேன். அடிச்சுட்டு வர்றேன், அது வரைக்கும் மாட்டு கூட பேசிட்டு இருக்கவன்ற. என்ன ஐயர, ரொம்ப நேரமா உட்காண்ட போல இருக்கு. மீன் வாழை கொமட்டுதா? இல்ல, நல்லா இருக்கு. நாளாக பழகெடுத்து. நீ வர வர ரொம்ப கெட்டு போயிட்ட ஐயர. மணி ஐயர, மணி ஆயிடுச்சு, வா போலாம். சாராயம் குடிக்க தான் காசு தர மாட்டேன்னு சொன்னேன், சாப்பிட காசு தர மாட்டேன்னு சொல்லலையே. சாராயத்தை குடிச்சிட்டு எங்க ஆத்துக்கும் வர மாட்டேன். அந்த கண்டாவெல்லாம் குடிச்சிட்டு வெறும் வயித்தோட படுத்தாலும் ஆகாது. அதான் வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிடு. இங்க பாரியா ஐயரே. என்ன ஐயரே தேடுற? என்ன நீ எப்ப பார்த்தாலும் என்ன சுத்திட்டே இருக்க? நான் என்னையா பண்றது, இந்த ஊர்லயே நீதான் சோப்பா இருக்க. அதுவும் இல்லாம உன் உடம்ப பாக்கும்போது அவனுக்கு பூரா எனக்கு தூக்கமே வர்றதில்ல. நான் என்ன உன் உடம்புல தொங்குற மாதிரி என் கழுத்துலயும் தொங்கணும் நான் கேக்குறேன். என்ன கட்டிக்க வேணாயா? வச்சுக்கையா? அவசரம் அவசரம். சரி வச்சுக்க வேணாம், இப்ப மட்டும் கட்டிக்கையா? ஐயோ அவசரம் அவசரம். சரியா, நீ என்ன வச்சுக்கவும் வேணாம் கட்டிக்கவும் வேணாம். ஒரே ஒரு நாள் என் கூட. எங்க ஜாதியில எல்லாம் கருப்பாவே குழந்தை பிறக்குது, எனக்கு வெள்ளையா ஒரு குழந்தை வேணும். அவசரம் அவசரம். என்னையா அபச்சாரம் அபச்சாரம், நீ எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்க. அதுக்குதான் காரசாரமா கோழி மீன் எறா முட்டைன்னு சாப்பிட சொல்றேன், நீனா வேணாங்கிற. ஐயோ அவசரம் அவசரம். ஐயோ, நான் இருக்கிற தண்ணியில தான் நீ இப்ப முக்கு போடுற. இதுல இல்லையா உன் ஆச்சாரம்லாம்? ஜலத்துக்கு ஒண்ணு தோசை இல்ல, இதெல்லாம் பார்க்க கூடாது. ஜலதோஷம் வராம பாத்துக்க. கஸ்தூரி 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 கஸ்தூரி.
இடத்துலதான் ஊரே நம்மளை பார்த்தா பயப்படுது. ஏப்பா அந்த ஆளான சுந்தரத்துக்கு சொல்லி அனுப்பிச்சீங்களா இல்லையாப்பா? 40 தடவை சொல்லி அனுப்பிச்சாச்சுங்க. அப்புறம் ஏன் இன்னும் வரல? அந்த ஆள் எப்ப வர்றது, நான் எப்ப போடுறது? ஐயா இல்ல எப்ப போறதுன்னு கேட்டேன். ஏமா உன்னோட பிரச்சனை என்னமா, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுமா. அந்த ஆளால சுந்தரம் வாழைத்தோப்புல வேலைக்கு கூப்பிட்டு அனுப்புனாருங்க. நான் போனேன். அப்புறம் வாழைத்தோப்புல வேலை செஞ்சியா? என்ன மிச்சம்? இப்ப வாய் வயிறு மயிருக்காளே, அதான் மிச்சம். எனக்கு ஒரு வழி சொல்லியான்னு கேட்டதுக்கு உன்னைய ஒண்ணா வச்சுக்கிறேன்னு சொன்னாரு. உனக்கு வேணும்னா வேற யாரையாவது பார்த்து கட்டிக்கோன்னு சொன்னாரியா. ஆளான சுந்தரத்துக்கு இதே வேலையா போச்சியா? இன்னைக்கு 2 ஒரு கை பாத்துறேன். எப்ப அந்த ஆள் பஞ்சாயத்துக்கு வரலையோ அந்த ஆள் இந்த ஊருக்குள்ள இருக்க. அதான பார்த்தேன். எனக்கு அந்த ஆள் மரியாதை கொடுக்காம விட்டுருவானா? தலைவரே, என்ன பட்டு துணியோட வராங்க? எனக்கு போத்திருக்கா இருக்கும், எடுத்து வச்சுக்கிறேன். வாங்க வாங்க. என்ன மரியாதை பண்றதா இருந்தாலும் உடனே பண்ணிருங்க. நேரங்காலம் வரும்போது பண்ணுவோம். பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு. அவர் வரலையா? வரல. அது எப்படியா வராம இருக்க முடியும்? யாரா இருந்தாலும் பஞ்சாயத்துக்கு வந்தாகணும். நாங்க சொல்ற தீர்ப்பு கட்டுப்பட்டு ஆகணும். நீங்க சொல்ற தீர்ப்பு எதுவா இருந்தாலும் அதுக்கு இது கட்டுப்படுன்னு சொல்லி அனுப்பிச்சார். என்னது இது? அப்படியே இந்த பஞ்சாயத்துல யார் யாரு என்ன என்ன பேசுனாங்கன்னு கேட்டுட்டு இருந்து பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. பேசுங்க பேசு பேசுங்க பேசியா கொஞ்சம் பேசு. யாரும் ஒண்ணும் தப்பா பேசல. நான் ஏதாவது தப்பா பேசுனா? ஒண்ணும் தப்பா பேசல. ஒரு பொண்ணு சொன்னதுக்காக நம்ப முடியுமா? அதுவும் ஆளாள சுந்தரத்தை. சரி நீ பேசு. பேசியா பேசுங்க பேசியா பேசுங்க பேசியா பேசுங்க 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 பேசுங்க. அவரை பகைச்சுக்கிட்டு யார் இந்த ஊர்ல வாழ்ந்துட முடியும்? இங்க இருக்கிற முக்காவாசி பேரு அவர்கிட்ட ஊழியம் பாக்குறதும் அவர் கையால ஊதியம் வாங்குறதுமா இருக்கிறோம். நாம எப்படி அவரை போய் இவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊர்ல அத்தனை கேன பசங்களும் எனக்காக பயந்துட்டு ஓடினா கூட தைரியமா நியாயம் கேட்க முன்னால வந்து நிக்கிறான் பாரு. அதனால இவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவளை கூட எனக்கு பிடிக்குமே. வாழ வழி கேட்டு வந்து வீராப்பா நிக்கிறான்ல, அதனால இவளை கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரிதான் வந்து நின்னா போன வருஷம் ஆடி மாசம் அள்ளிமுத்து பேத்து அருக்காணி வாந்தி எடுக்கிறேன், எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுன்னு. சரி நானும் ஓகே தாலி கட்டுறேன்னு சொன்னேன். அடுத்த நாளே அந்த விவசாய கெட்டவ விஷத்தை குடிச்சிட்டு வேலைக்குள்ள பொணமா கிடந்தா. அதை விடு, எழுத்த வீட்டு எட்வர்ட் மகன் எஸ்தர் ஒரு நாள் நம்ம வீட்டு வாசல் எடை விழுந்தால, நான் என்ன பண்ண? ஐயோ பாவம்னு அவளை கையை தொட்டு தூக்கி தான் விட்டாரு. அவ்வளவுதான். அடுத்த நாளே வந்து நிக்கிறா, கண்ணை கசக்குறா, நான் கர்ப்பமா இருக்கிறேன்னு. சரி நானும் மனசு கேட்காம மாசமா இருக்கிறாளேன்னு தாலி கட்டன்னு ஒத்துக்கிட்டேன்பா. அடுத்த நாளே அவ கர்த்தர்கிட்ட போய் சேர்ந்துட்டான். என் ராசி எப்படி என்ன பண்றது? என் ராசி எப்படி? நான் தாலியை கையில எடுத்தாலே கழுத்தை நீட்ட வேண்டியவளுங்க காலி ஆயிராளுங்க. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு தைரியமா முன்னாடி வந்து நிக்கிற பாரு. அதனாலதான் இவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பயமுறுத்துறியா? நீ பயந்துருவியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஏதோ எங்க ஜாதகத்தை சொன்னா அவ்வளவுதான். டேய் பெட்டிக்குள்ள இருந்து ஒரு தாலி எடுத்துட்டு வா. பாத்துரா நல்ல தாலியா பொறுக்கி எடுத்துட்டு வா. பேரு பாக்கியலட்சுமி, வயசு 16. அப்படியே தம்பிக்கிட்ட கொஞ்சம் அச்சத்தை கொடு. சின்ன பையன் பரவாயில்லையா, ஆசீர்வாதம் பண்ணிட்டான். சின்ன பையனா இருந்தாலும் பண்ணுவல்லப்பா. பண்ணுவான். வேணாய்யா, நீங்க தாலிகிட்ட வேணாய்யா. இவன் ஒருத்தி மட்டும் எனக்கு பொண்ணு இல்லையா, இன்னும் 4 பொண்ணுங்க இருக்காங்க ஐயா. அவங்க நான் தயா கரை சாக்கணும். உங்களை பகிச்சுட்டு நான் எப்படியா வாழ முடியும்? ஐயா ஏன் பயப்படுற? நான் இருக்கேன். முதல்ல தாலி கட்டட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். சும்மா தம்பி, இப்படி எத்தனையோ பேர் இவர்கிட்ட வீராப்பா பேசுறவங்க எல்லாம் வீதியோட போயிட்டாங்க. இதெல்லாம் இங்க தலைவீதின்னு போக வேண்டியதுதான். நான் சொல்றத கொஞ்சம் கேளியா? உன்னால சொல்லத்தான் முடியும்.
இவர மாதிரி கொடுக்க முடியுமா? அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வண்டி ஓட்டி பிழைக்கிற பையன் நீ. எங்க கதி எப்படியாவது போகட்டும். பாவி முண்டை பஞ்சாயத்துக்கு போவனான்னு கேட்டியா? போ. இப்படியே வாழ்க்கைக்கு துணை இல்லாம போச்சு. ஒன்னா ரெண்டா நீ நம்ப மாட்ட. என்னால கணக்கு வச்சுக்க முடியாதுன்னா ஒரு மரமே வளர்த்துருக்க. எங்கன்னு கேளு. அங்க கட்ட வேண்டிய தாலிக்கு கழுத்தும் கிடைக்க மாட்டேங்குது. வீசி எறியறதுக்கும் மனசு வரல. இப்படி கட்டி கட்டியே இந்த மரத்தோட கழுத்து வளைஞ்சு போச்சு. கல்யாணம் ஆகாத பொண்ணுங்கெல்லாம் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு மரத்துல தாலி கட்டதை பார்த்திருப்பேன். ஆனா இது அப்படியே ஆப்போசிட், எதிர்ப்பதான். எப்பதான் அம்மா கண்ணை திறக்க போறாளோ. குங்குமத்தை கொண்டாங்கப்பா. ஏய், பேரை கரெக்டா எழுதுனீங்களா? பாக்கியலட்சுமி. மாசம் மாசம் படி அழகம். சரிங்க. அவன் போயிட்டானா பாரு. இல்ல நிக்கிறான். சண்டைக்காரனே போயிட்டான், சாட்சிக்காரன் ஏன்டா நிக்கிறேன்னு பாக்குற? பாக்குறேன்டா, பாக்குறேன். நேரம் வரும்போது பாக்குறேன். என்னென்ன முறைச்சிட்டு போறான்? அவன் தான்டா ஹீரோ. அதான் முறைக்கிறான். இதனாலதான் இவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவா, காலையில இருந்து உன்னை எங்கெல்லாம் சாட்டுறது? வாடா. கை விடுற. ஒன்னும் பேசப்படாது. இன்னைக்கு என்ன நாள்? வந்து சாங்கியத்தெல்லாம் முடிச்சிட்டு ஆத்துல வந்து சாப்பிடுற. எதுக்கு? லட்சுமி உனக்காக விருந்து சமைச்சிருக்கா. அட எதுக்குப்பா? என்ன எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு? இன்னைக்கு லட்சுமியோட பிறந்த நாள். ஆமா, மறந்துட்டேன். நீ எதான் ஞாபகம் வச்சுட்டு இருக்க? வா, இப்படி கிழக்க பார்த்து உட்காரு. கையை நீட்டு. நீட்டுறா. கீழே விட்டுரு. இதுக்கு நீயே ஊத்திருக்கலாம். இந்த படி இங்க போட்டுரு. இதெல்லாம் எதுக்குடா? தெரியாம கேட்காத. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே. சொல்ல. இதெல்லாம் எனக்கு வராது. இந்த காலத்துல இதெல்லாம் யாருக்கு வர்றது? சும்மா வாய் முணுமுணுத்துக்கோ. உத்திராட நட்சத்திரம் தானே? ஆமா ஆமா. யாருக்கு? உன் தங்க கஸ்தூரிக்கு தான். எதுக்கு? என்ன எல்லாத்துக்கும் எதுக்கு? இன்னைக்கு உன் தங்க கஸ்தூரி சத்தனாலும் இல்லையோ? இதெல்லாம் பண்ணாதானே ஆத்மாக்கு சாந்தி. கை கட். என் தங்கச்சி என்ன சாகலடா. நான் இன்னமும் கஸ்தூரிய உன் தங்கச்சி லட்சுமி ரூபத்துல பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். வா, பசிக்கிறது சாதம் எடுத்து வை. இலை போட்டு ஆறுன்னு இருக்கு. நே கார்ல இன்னும் வலிக்கிறது. பகவான் அவனுக்கு மட்டும் எலும்புக்கு பதிலா இரும்பு பிடிச்சிட்டு போல இருக்கு. என்ன ஆச்சு? இப்ப என்ன தின்றுக்க? கொன்ன ஆள அடுத்துக்கு தான் பித்தம் பிடிச்சிருத்தோ. ரத்த கூட சேக்கார மாதிரி அரைஞ்சிட்டான். அவன் வரமாட்டான், கோச்சுட்டு போயிட்டான். நேக்கு பசிக்கிறதவா? ஜலத்தை ஊத்தண்டி. சாப்பாடுல மட்டும் கோவம் இல்லையாக்கும். இது என் தங்கச்சி லட்சுமியோட பிறந்த நாள் சாப்பாடு. இதுல என்ன கோவம்? தங்கச்சியா? இவன் உன் தங்கச்சியா? ஆமா. நீயா சொல்லிண்டா? நோக்கு யாரும் அந்த உரிமையை கொடுத்தது? உங்க அப்பாடா. அப்பா. என்னப்பா உங்க அப்பா எப்படி இருக்கார்? எப்பவும் இரும்பிக்கிட்டே இருக்காரு மாமா. சாப்பிடுங்க, நன்னா சாப்பிடுங்க. சரிங்கப்பா. ஏண்டி அவளுக்கு வெராண்டால சாப்பாடு போட்ட? நம்ம லட்சுமி பிறந்த நாளுங்கிறதுனால மணி அவளை சாப்பிட அழைச்சுன்னு வந்தா, அதான் போட்டேன். ஏன் சாப்பாடு போட்டேன்னு கேட்கல, ஏன் வெராண்டால போட்டேன்னு தான் கேட்டேன். அவள் எல்லாம் எப்படின்னு ஆத்துக்குள்ள விடுறது? அவளை மாத்திரம் ஆத்துக்குள்ள விடக்கூடாது. ஏன்னா அது தீட்டு. அவ தட்டுல போடுறது மாத்திரம் உள்ள விட்டுக்கலாம். ஏன்னா அது துட்டு. நல்லா இருக்குடி. நான் என்னன்னா பண்றது? எல்லாம் நம்மளவா சொல்லி வச்சுட்டு போனது. நம்மளவா? பொல்லாத நம்மளவா? மறந்துட்டியாடி? உனக்கு இடுப்பு வலி எடுத்தப்போ நம்ம ஊர் மருத்துவ வச்சுதான் நம்ம ஆத்துக்குள்ள வந்து உன்னை தொட்டு மருத்துவம் பார்த்தா. அப்ப எங்கடி போச்சு இந்த ஆச்சார அனுஷ்டானமெல்லாம்? மத்தவா தொடரத தீட்டு நினைச்சா எந்த பிராமண ஆத்துலயும் உல வைக்க முடியாது. ஏன்னா
அரிசி பருப்புல இருந்து புளி வரைக்கும் மொத்த தொட்டு தான் நம்ம ஆத்துக்குள்ள வருது. புரிஞ்சுக்கடி. என்னமோ இவ இந்தாடி என் காதுல இருக்கிற கடுக்கனை வச்சு நம்ம லட்சுமியோட பிறந்தநாளை கொண்டாடி இருக்கோம். இந்த நிலைமையில நமக்கேண்டி இந்த வீராப்பெல்லாம் போடி போய் அவளை உள்ள கூப்பிடு. பாவம் தாயில்லா குழந்தைங்க. போடி. குட். சாப்பிடுங்க, நன்னா சாப்பிடுங்க. இவாளை தனியா விட்டுட்டு சாப்பிடவே எனக்கு பிடிக்கலப்பா. அதான் நீங்க வந்தோன்னு உள்ள அழைச்சுன்னு வந்துட்டேன். அதான்டா நியாயம். அதுதான் சரி. சாப்பிடுறா, சாப்பிடு. ஏண்டாப்பா கண் கலங்குற? இப்படி நீங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்துட்டு ஒத்துமையா சாப்பிடுறத பாக்குறச்ச எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இத பாருடா மருது, இதுவும் உங்க ஆகந்தான். இவ மாத்திரம் இல்ல, லட்சுமி இனிமே உன் தங்கச்சி தான். இவ பிறந்தநாள் அதுவுமா இவளை நான் உனக்கு தத்து கொடுத்துட்டா. அழாதடா, சந்தோஷமா சாப்பிடு. என்னடி பாக்குற? ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு குழந்தைகளை பார்த்து பாரதியார் ஏன் பாடினா தெரியுமோ? பெரியவாளுக்கு இது மண்டையில ஏறாதுன்னா. நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, திருப்தியா சாப்பிடுங்க. ஏன்பா கண் கலங்குற? அவன் எப்ப கலங்குறான் எப்ப கலங்க வைப்பாங்கிறதே தெரியாது. விடு. இனி பாத்துட்டு இருக்க, அவனுக்கு பாயசத்து போடு. ஏண்டா தெரியாம உன்னை அடிச்சிட்டுண்டா, அதுக்கு இது தண்டனை. வைத்தியக்கார சித்திரமே சித்திரமே சிரிக்க கூடாதா? ஏமா, நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறேன். ஆமா. நான் இது வரைக்கும் உனக்கு ஏதாவது துரோகம் பண்ணிருக்கேனா? இல்லையே. ஏன்? ஏன்? ஏன்னா நீ என்ன தெய்வமா நினைச்சு டெய்லி பணிவிட பண்ற, அதனால நான் உனக்கு துரோகம் பண்ணல. ஆனா நீ எனக்கு துரோகம் பண்ணலாமா? ஏதோ தெரியாம. எதுவா இருக்கட்டும், தெரிஞ்சோ தெரியாமலையோ அறிஞ்சோ அறியாமலையோ எனக்கு எப்படி துரோகம் பண்ணா? நான் இங்க என் பின்னாடியே சுத்திக்கிட்டு கழுதிங்க என் கூடவே வந்துகிட்டு எனக்கே துரோகம் பண்றானுங்க. ஆனா எனக்கு இன்னும் தெரியல. தெரியலையா? ஆனா இன்னைக்கு அவனை தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கா? வண்டிக்கார பைய கேவலம் அவனே என்ன நம்பலனா இந்த ஊர்ல வேற எவனாவது என்ன நம்புவானா? நீங்க யாரு சொல்றீங்க? எல்லாம் என்கிட்ட டிரைவரா இருக்க மண்டக்காரன் அவன் தான். அவன் பொண்ணு விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டாமா. என்ன அவ்வளவு மோசமானவனா? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க உட்காருங்க. நான் படுத்துட்டேன், மறுபடியும் எப்படி உட்காருறது? யார சொல்ற நீ? இல்ல, நீங்க கோவமா இருக்கீங்க, கோவப்படாம உட்காருங்கன்னு சொன்னேன். மகளா, வர வர ஆத்திர அவசரத்துக்கு நீ கூட வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரியே இருக்கிற. ஆமா மகளா, நம்ம வள்ளியூரான் பேத்திக்கு 13 தான் ஆகுது, வயசுக்கு வந்துட்டா. நம்ம டிரைவர் மண்டக்கார பொண்ணுக்கும் 13 தான் ஆகுது, வயசுக்கு வந்துட்டா. உன் பொண்ணுக்கும் 13 ஆயிடுச்சு, இன்னும் வரலையா? அது உங்ககிட்ட மறைப்பேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஞாபகம் வச்சுக்க, அவ 10 வயசா இருக்கும் போதே 10 காணி நிலமும் 10,000 ரூபாய் பணமும் கொடுத்துருக்கேன், மறந்துடாத. ஏங்க இத போய் மறப்பேனா? அவ என்ன உங்களுக்கா பிறந்தா? நானே எங்க அப்பனுக்கு பிறக்கல, பக்கத்து வீட்டு அரிச்சந்திரனுக்கு தான் பிறந்தேன்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. உங்க பாட்டி பிறந்த விஷயம் கூட எனக்கு தெரியும். வேற வேலை இருக்குது. என்னங்க இதெல்லாம் உங்களுக்கு வேலையா தெரியாதா? இதை விட முக்கியமான வேலை இருக்குது கண்ணு. என்னவா? நம்ம மேலூர் மேகநாதன் பொண்ணுல அவளுக்கு இன்னைக்கு மஞ்சள் நீராட்டு விழா, சீர் செய்யணும். தேவனி என்றுதான் வந்து பேசட்டுமா? பார்த்து கதவை மூடிக்க, ஆண்டவனுங்க நுழைவானுங்க. உள்ளாச்ச உள்ளகம் உனக்கே சொந்தம், செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா, செய்யட செய்யட செய்யடா. போய் தொலைங்க. என்னடி இது புக்கு படிச்சுட்டு இருக்கே? அலங்காரம் பண்ணிக்கலையா? அவ எல்லாம் வர நேரமா எடுத்து சீக்கிரம் போய் முகத்தை அலம்பிண்டு கிளம்புமா. ஆமா, நானும் எத்தனையோ தடவை இந்த மாதிரி அலங்கரிச்சுட்டு போய் நின்னுட்டேன். வரவள்ளா என்ன அங்க இங்க பாத்துட்டு ஈனு இழிப்பா நேக்கு 10 வரும். அப்புறம் மத்ததெல்லாம் பேசலாமோ அப்படின்னு ஒண்ணே எல்லாம் கட் ஆயிடும். வரவா வரதட்சணை கேப்பா, கைய பேசிட்டு நிப்பேள். அவளும் அப்புறமா சொல்லி அனுப்புறோம் அப்படின்னுட்டு போயிடுவா. உடனே நீ அதிர்ஷ்டக்கட்ட தர்தரோன்னு என்ன திட்டிட்டு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருப்ப. அவ மணி உடனே கோயிலுக்கு போய் அம்மன் வாதாடிட்டு இருப்பா.
அந்த அம்மனுக்கு காதுல விழாது. கடைசியில என்ன மிச்சம்? நேக்கு அன்னைக்குன்னு பார்த்து கிடைக்கிற 10 முழம் மல்லிப்பூவும் மீந்து போற பஜ்ஜியும் சொஜ்ஜியும் சாப்பிடுறதுனால அன்னைக்கு ராத்திரி சாப்பாடு செலவு தான் மிச்சம். போய் வேற வேலை இருந்தா பாருமா. கொஞ்ச நாள் பார்த்துட்டு நானே எவனையாவது லவ் பண்ணி இழுத்துட்டு ஓடிடுறேன். வாங்க உள்ள வாங்க. என்ன லட்சுமி கிளம்பலையா? வந்தவங்க ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்க. மாப்பிள்ள வேற ஜம்முன்னு இருக்காரு. அநேகமா இந்த சம்மதம் முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன். ஏய் அம்மா அழ வச்சியா? கொன்னுடுவேன். எந்திரி போ. பொண்ணு என்ன சமைப்பாளா? சொஜ்ஜி பஜ்ஜி பிரமாதம். ஆமாப்பா, நீ தட்டுல வச்ச மிச்சத்தை கூட நானே சாப்பிட்டேன். பையன் குழந்தை மாதிரி பாவம். அவன் அம்மா 2 மாசத்துக்கு முன்னாடி தான் இறந்துட்டான். சரி இத பாருங்க, உங்க கஷ்டத்தை எல்லாம் தரகர் சொன்னார். இன்னைக்கு எதுவுமே வேண்டாம். ஜான மாசம் வேண்டாம், சீசனத்தை வேண்டாம், வரதட்சணை வேண்டாம். கட்டின புடையோட பொண்ணு அனுப்புங்க. கல்யாண செலவு பூர நானே பாத்துக்கிறேன். பொண்ணு 50 மாதிரி இருக்கா. இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணத்தை கோயில் வச்சுட்டா போறோம் இல்லையோ? போறோம். கல்யாணம் நல்லபடியா நடந்தா போறோம். நானும் என்னால முடிஞ்சு செஞ்சுடுறேன். நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். வர தை மாசம் ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சுடலாம். போய் மாப்பிள்ளைய நமஸ்காரம் பண்ணிக்கோமா. ஐயோ, இவெல்லாம் உனக்கு நமஸ்காரம் பண்ணணும். நீ போய் இவனுக்கு பண்ணிண்டு. என்ன சொல்ற? இவனுக்கு தாயாக போறவ அம்மா கிட்ட பையன்ல ஆசீர்வாதம் வாங்கினா. ஒண்ணு கவலைப்படாதம்மா. நம்ம கல்யாணம் தண்ணிக்கு பையன் கால வந்து விழுவான். நம்ம ஆசீர்வாதம் பண்ணிடுவோம். போலாமா வாங்க போலாம். இந்த வயசுல அதுவும் பொண்டாட்டி செத்த 2 மாசத்துல உனக்கு இன்னொரு கல்யாணம் கேக்குதா? என்னது சட்டை புடிச்சு கையாடுறா? கிருஷ்ணவேல் கிருஷ்ணசாமி எனக்கு ரிலேட்டிவ் ஆகும் தெரிஞ்சுக்கோ. ஜட்ஜி கோபிநாத் எனக்கு கிளாஸ்மேட் ஆகும் புரிஞ்சுக்கோ. ஏய், எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, இப்ப உனக்கு விழ போற அடிய யாராலும் தடுக்க முடியாது. பிடிக்கலாம் விட்டுறேன்டா. அதுக்கு அடிக்க வர. உனக்கு தான் பொண்ணு பார்க்க வந்தேன்னு ஏன்டா முன்னாடியே சொல்லல? சொல்லலையா? நானாச்சே பொண்ணோட அம்மாவோட சொன்னதே. அப்பாடா. அம்மா, உன் பையன் மேல நோக்கி இவ்வளவு சீக்கிரம் நம்பிக்கை போயிடுதா? அவளுக்கு வயசாயிண்டே போறதேடா. அதுக்காக வயசானவன் கொடுத்து அவளை சீக்கிரமே உன் கூட சேர்த்துக்கலான்னு பாக்குறியா? அவங்களையா? அதுக்கு பேசாம நீ அவளை கொன்னுடு. அம்மா, இன்னைக்கு ராத்திரி சமைச்சாகணும். பஜ்ஜி சொஜ்ஜிலாம் கொஞ்சம் கூட மீதி வைக்காம அந்த அம்மாஜி தின்னுட்டு போயிடுது.